கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் சைக்காலஜிஸ்ட் திவ்யா பாரதி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல நடிகருடைய விவாகரத்து பயணம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. அதை பற்றி ஷா அவர்கள் ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார், குழந்தைங்க ஒரு விவாகரத்தின் மூலயமா எந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத பற்றி. இன்றைக்கி நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகணும் அப்படின்னா, நம்மளில் நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம், ஒரு குழந்தைக்கு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா எதுவுமே புரியாது, தெரியாது அப்படின்னு. ஆனால் அது அப்படி இல்லைங்க. குழந்தைங்களுக்கு எல்லாமே புரியும். ஃபுல்லாக புரியலை அப்படின்னா கூட அவங்களால எல்லாமே உணர முடியும். இப்போது சடனாக வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே டென்ஷனாக இருக்குது, எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க, இல்லை அப்படின்னா பனிப்போர் மாதிரி ஒருத்தர் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த குழந்தையால் உணர முடியும். இந்த உணர்ச்சி என்றிட்டு அந்த குழந்தைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட எமோஷ்னல் சேஃப்டி அதை சுத்தமாக அது ஃபீலே பண்ணுது. இதுக்காக என்ன சொல்ல வரீங்க, அது எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாலும் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, குழந்தைங்களுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. என்ன நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அது இன் ரிட்டன் இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் சரி, அதில் அந்த குழந்தைய இமோஷ்னலாக கை விட்டுடாதீங்க. அந்த குழந்தைக்கிட்ட அந்த வயசுக்கு தகுந்தாற் போல் உண்மையாக என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லி புரிய வச்சு ஒரு டிசிஷனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு நாளை பின்ன வரக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லை ஒரு செக்யூர்டான ஒரு ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கோ, தன்னோட உணர்ச்சிகளை கான்ஃபிடெண்ட்டாக வெளியே பேசுகிறதுக்கோ, தான் இருக்கேன் அப்படின்றத உணர்த்துறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்குறீங்க. ஸோ நான் சொல்ல வர கருத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலுமே சரி, அந்த முடிவில் உங்கள் குழந்தைய எமோஷ்னலாக கைவிட்டுடாதீங்க. விஷயங்களை கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு சரியான வழிகாட்டுதலும் அதை தாங்கிக்கிறதுக்கான மன வலிமையும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.